ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போரேட்டோ நேரட்டோ ரெசன் எபிசோட். நம்ம என்ன கைஸ் பார்க்க போகிறோம், வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வினோதமாக பேசிட்டுப்பா. அந்த நாள் சீக்கிரமாக வரப்போதுன்னுவான். நம்ம பசங்களை பார்த்திங்கன்னா ஒரு சைடு உட்காந்து ஒரு படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த படம் பேர்லாம் என்னன்னு கேட்காதீங்க, அது எனக்கே தெரியாது. நான் அந்த எபிசோடை பார்த்துருந்தேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் கேட்பான், அந்த கேங் லீடர் உங்களை காப்பாற்ற யாருக்கான்னு. நான் இருக்கேன்னு ஒருத்தர் ஸ்டெயிலாக வந்து இறங்குவான். ஸோ அவங்கள விட்டுறா, இதான் அவனுக்கு தர லாஸ்ட் மார்னிங் வேணா. நீ யார், உன் பேர் என்னன்னு கேட்பான். என் பேர் நீ வச்சு என்ன பண்ண போகிற? நான் தான் நைட் வாரியர்னு வேணா. நைட் வாரியரா அப்படின்னு போது அப்படி. ஆனால் நாங்கள் 10 பேர், நீ ஒரு ஆள் ஒன்று கிழக்க முடியாது சொல்ல. நைட் வாரியர் பார்த்துன்னு வேணா அங்கே இருக்கிறவங்கள டியா அடிங்கடா. அவனோட ஒரு கண்ணு மாதிரி ஓப்பன் பண்ணுவான். அந்த கண்ணை யூஸ் பண்ணி எல்லோரும் ப்ரெஸ் பண்ணி சத்தக் 5-6 ஒரே செகண்டில் எல்லோரும் காலி போட்டு பார்த்து போக அப்படி சொல்ல. அங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தர் இருக்குவேன், நன்றி சொல்லுவான். நன்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல. நான் தான் நைட் வாரியர், இந்த கதை ஒன்றும் முடியல, இனிமேல் தான் ஆரம்பம்னு சொல்ல போது அதுவும் முடியுதுங்க அப்போ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த பாட்டுக்கு எல்லோரும் வரணும்ல. ஸோ இங்கே டெங்கி டாப்பர் பொருட்டோ அண்ட் இவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கும் அதே மாதிரி ஒரு ஜுட்ஸு, ஒரு ஹை பவர், ஒரு சீக்கிரம் டைப் ஜுட்ஸு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா டாப்பரில். ஆமாம், எனக்கும் அந்த மாதிரி கட்டி இருந்தாலும் நல்லாயிருக்கும். எல்லோரும் அசால்ட்டாக இருக்கும்னு சொல்ல. டெங்கியில் அதெல்லாம் நம்ம கேடவில் நடக்கும், நிஜத்தை கட்சி வரைக்கும் நடக்காதவன்னா. பொருட்டோவில் யோசிப்பான், எங்கள் அப்பாவை வச்சுன்னு ஒன்றுத்தையும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட ஒரு சீக்கிரம் ஜுட்ஸு கூட இருந்ததுக்கும் பார்த்து நான் இது வரைக்கும் பார்த்துட்டு கூட இல்லை. உட்காந்து ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் எங்கள் அம்மா கொண்டு போனாங்க, மண்டையில் டொப்பை கட்டின்னு அடிவாங்களாம். அதை நினைவு கட்சி இருக்கு நான் இருக்குது. ஆமாம், உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கூல் தான், சும்மா சொல்லக்கூடாதுன்னு அந்த டாப்பர் பையன் சொல்ல. இவன் தான் யார், ஷிக்கடாவும் பொரேட்டோ பேசிட்டு போவாங்க ட்ரெயினில் உட்காந்து. இந்த அதே பழைய டைலாக் ஸ்டார்டிங் எபிசோடில் சொன்னது. நம்ம இவன் சொல்லுவான், ஷிக்கடா நீ எப்படிப்பட்ட ஜுட்ஸு யாருக்கிட்டே கற்றுக்கலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்ல. இல்லை, எனக்கு அந்த மாதிரி யோசிச்சால, எனக்கு ஒரு விஷுவலைசேஷன் பவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த உட்காகி ஸ்டாச்சு பார்க்கலாம். அவங்க அப்போ மூஞ்சுதான் ஆகும் இருக்கும். ஷிக்கடா சொல்லுவான், எனக்கு அந்த பிரச்சனை இல்லைப்பா. ஏன்னா எனக்குன்னா ஒரு சீக்கிரம் ஜுட்ஸு இருக்கு, ஷேடோ ப்ரஸ் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு எகிரி கழிச்சிட்டு போயிடுவான். ஸோ நம்ம பொரேட்டோ போர் அடிக்கணும் புக்கை உட்காந்து வச்சு படிச்சுட்டு இருப்பான். என்னத்தை பண்ணுறது, ஷேடோ குளோனிக் ஜுட்ஸுன்னு வர வச்சுப்பான். நம்ம எப்படிப்பட்ட ஜுட்ஸு கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல. ஒருத்தர் சொல்லுவான், ஏன் நம்மளோட ஒருத்தர் சொல்லுவான், நம்மளுக்கு ஏற்கிற ஹை பவர் இருக்குப்பா, யாராலையும் பார்க்க முடியாது சக்கராலாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு வேணா. நம்மளால தான் இல்லை அந்த சக்கராலேருந்து பாதிப்பெல்லாம் தடுக்கிறோன்னு சொல்ல. அங்கே 2 பேரும் முற்றிப்பாங்க. நம்ம பொரேட்டோ சொல்லுவோம், ஏன் நம்மளோட ஷிக்கடாவோட ஷேடோ குளோனிக் ஜுட்ஸு ஷேடோ ப்ரஷர் ஜுட்ஸுவை வந்து கற்றுக்கூட சொல்ல. அதை கற்றுக்க முடியாதியா. இன்னொரு பொரேட்டோ சொல்லுவான், அதை கற்றுக்கிறதுக்குலாம் அவ்வளோ கஷ்டம், ஏன்னா அதை அவங்க கிளானால் மட்டும்தான் செய்ய முடியும் சொல்ல. ஆமாம், இதை வேறு நான் மறந்துட்டேன்னு பொரேட்டோ சொல்ல. ஆனால் நம்மளுக்கு அந்த ஹை பவர் இருக்கிற வரைக்கும் யாராலும் பார்க்க முடியல. ஆனால் எல்லாேருக்கும் ஒரு சீக்கிரம் நிறைய ஜுட்ஸு இருக்குப்பா. நம்மளுக்கு இருக்கிறது ஒரு ஷேடோ குளோனிங் ஜுட்ஸு அண்ட் சப்டிடியூஷன் ஜுட்ஸு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வேணா. ஸோ என்னத்தை பண்ணுறது, ஒருத்தவங்க மாற்றி யோசிக்க. ஏன் மண்டை வலிக்குதியா இருங்க. இவங்க ஒருத்தவங்க ஒரு மூஞ்சை காமிச்சிட்டு போ, சண்டை போடாதீங்க இவங்களாம் சண்டை போடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, நான் போர் அடிக்குதுடா போடாடுவாங்களா. என்னத்தை பண்ணுறது அப்படின்னு பொரேட்டோ யோசிப்பான். கட்சியில் மூச்சை தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி போயிட்டு, இல்லை பசிக்கிதுமா. என்னது பசிக்குதா? ஆமாம், எனக்கும் லைட்டாக பசிக்குது, சாப்பிட்டே ஆகணும்னு சொல்ல. ஆனால் இன்னொரு பொரேட்டோ சொல்லுவான், நம்ம எப்படியா ஸ்ட்ராங்காகவே வாங்கணும்னு. நிஜமான பொரேட்டோக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். இவங்களெல்லாம் வச்சிடும், இன்னும் போக முடியாது. ஷேடோக்குள்ளலாம் போயிட்டு பொரேட்டோ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பொரேட்டோ வெளியே வந்தோடனே ஷிக்கடாவை பார்ப்பான் அந்த ஒரு சாப்பாடு கடையில். சூப்பர் மார்க்கெட் வந்து ஷிக்கடாவை பொரேட்டோ உட்காந்து பேசின்னு இருக்க. வியாக்குகண்ணா மிட்சுக்கே வந்து கேட்பான். பயந்துருவாங்க நம்ம பயப்பிள்ளைங்க. எப்பட்றா வந்த அதெல்லாம் சொல்ல முடியாது, என்னோட பஸ் தான்வானா. சரி யாக்குகண்ணன்னு திருப்பி எழுப்பா. அந்த கண்ணு பவர் இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா. ஏன் நீ உங்கள் தாத்தா கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கூடாதும்மா. ஷிக்கடா, எங்கள் தாத்தா பற்றி உனக்கு தெரியாதுடா, அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு. ஆமாம், உங்கள் தாத்தா உனக்கு இருக்காரா, நீ சொல்லவே இல்லை மிட்சுக்கே. ஆனால் போய் ட்ரைனிங் எடுப்பா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுன்னு பொரேட்டோவை பார்த்து சொல்ல. எனக்கு அதே நான் அவங்க 3 பார்த்துட்டு அப்படியே படுக்க போவான். படுக்க போகிற கேத்தில் பொரேட்டோ சுகாவேன்னு சொல்லிட்டு படுப்பாச்சே. எனக்கு யாக்குகண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஒருத்தர் சொல்லுவான், பொரேட்டோ சுகாமே எழுந்துராத, இது வெறும் கனவு தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரா,
என்னடா கடவுளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற? பரோட்டோ சிகாமே, உன் கண் அது என்னோட கண். அது உன் கண்ணா? அப்போ என் கண் இல்லைடா, அதான்டா உன் கண்ணு தான்டா. அது உன் கண், என் கண்ணோட பவர் இருக்குது அப்படின்னு சொல்லடா. பயப்படுறாட பரோட்டோ சிகாமேன்னு சொல்ல கனவு கலைஞ்சிரும். அவளை பரோட்டோலேருந்து எப்பா கனவு தானா, ஒரு செகண்ட் நானே நேற்று பயணத்தில் பான்னு. ஸோ தந்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பவர்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவளை கண்ணாடி எடுத்து பார்ப்பான். ஆமாம் அதே கண்ணு ஜொலிக்குது. போங்க அந்த கண்ணினே சொல்லி சொல்லி வாய் வலிக்குது. பரோட்டோவில் கீழே கட்டில் டமக்கட்டின்னு அடிப்பான் கையில் வச்சு. மாதிரி எழுந்து வந்தேன். நான் பைத்தியக்கத்தே ஏதாவது பூச்சிக்கிச்சான்னு பார்த்தா உனக்கும் தங்கச்சி நான் தான் பரோட்டோ சிகாமி இருக்குதுலே இருக்க ஸ்ட்ராங்காக செஞ்சான். பைத்தியம் ஏதாவது பிடிச்சிங்கண்ணா, பைத்தியம் ஏதாவது ஆகிட்டானான்னு ஈமாரியோட மனசு. இது மெயின் வைஸ். ஸோ பரோட்டோ சொல்லுவான், நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சா, எனக்கு யாக்குகன் இருக்கணுமா. இங்கே நம்ம ஷிகடாவும் நருட்டோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஷிகடான்ற பாருங்க ஷிகமாரும் நருட்டோ பேசிகிட்டு இருப்பாங்க. நருட்டோ இந்த கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி ஒரு ஏதோ பிளாக் கலர் சக்கரை வந்து எல்லோரும் அஃபர்ட் பண்ணுதுன்னா நருட்டோவில் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், அதை எப்படியாவது தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிப்பான். ஆமாம் ஹாஸ்பிட்டலில் கூட நிறைய பேஷண்ட் அதனால் இன்னும் ஜாயின் ஆகிட்டுருக்காங்கன்னு சொல்லுவான். ஆமாம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி எழுந்து நிற்க முடியாது. ஏன்னா பைப்பில் 2 நாளாக தூங்காத வேலை செஞ்சுட்டுருக்கான். ஸோ ஷிகமாரு சொல்லுவான், ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ண நருட்டோ. உம்முன்னு யோசிப்பானா, உம்முன்னு பார்த்தா அடுத்த செகண்ட்லேயே வீட்டில் இருப்பான். எப்படா உம்முன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்தான்னு பார்த்தா ஷிகடாவை தூக்கின்னு வந்திருப்பாங்க. சரி தூக்கினா வந்துட மாட்டேன், கூட்டின்னு வந்திருப்பான். ஸோ அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும். பாசா எவனோ ஒருத்த பாட் பண்ணிருப்பான். பரோட்டோப்பா சத்தியமாக போயிட்டு புத்தமாக என்ன பண்ணிட்டுருக்கான் பைப்பில். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ யாக்குகன் எனக்கு இருக்கு, நான் அந்த பரோட்டோ சிகாமே ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சா, என்னை இருக்கு யாராலும் தோக்கடிக்க முடிஞ்சதில்லை. இவன் சொல்லுவான் மாதிரி அண்ணா சே அப்பா அண்ணன் காலிலேருந்து பைத்தியம் பிடிச்சவன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சொல்ல. உனக்கு நான் எப்படா இருக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் உனக்கு எதா ஆச்சுன்னு சொல்ல. ஜெய் நான் அது பவர்ஃபுல்லாக நிஞ்சா நீயா தானே இருக்க போறியா? ஆமாம் எனக்கு யாக்குகன் இருக்குன்னு சொல்லுவான். கண்ணு ஒத்துப்பாருன்னு சொல்லுவான் இன்டெரக்டாக. ஸோ டேய் உனக்கு ஒன்றும் தெரியல, ஷிகடாவில் யாக்குகன்லாம் பாசிபிளே இல்லைன்னுவான். ஆமாம் ஆனால் எனக்கு இருக்குப்பா, என்னால் அந்த கருப்பு கலர் சக்கராவை பார்க்க முடியுவான். வாட் எனக்கு யாக்குகனா, அது அவக்கேன் பண்ணுறதுலாம் கஷ்டம்வானா. நருட்டோ சேர்த்து சொல்லுவான், எனக்கு யாக்குகன் பரோட்டோ சேர்த்து சொல்லுவான், எனக்கு யாக்குகன் இருக்குது, நான் அப்படியே ஓப்பன் பண்ணி ஆகனு. ஷிகமாரும் இன்னாட்டாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேசின்னு இருப்பாங்க. ஆமாம் நீ ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சாவாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்வா. ஸோ ஆமாம் நான் கண்டிப்பாக யாக்குகன் ஓப்பன் பண்ணுவேன். சரி வேறு வழியில் இவங்க தாத்தா கிட்டே தான் கூட்டின்னு போகணும். இவன் தாத்தா கிட்டியா அப்படின்வானா. அவர் பேசியே சாவடிப்பார். இன்னட்டால கவலைப்படாத, உங்கள் தாத்தாவை நான் பத்திரமா பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமான அனுப்பி வைப்பா. ஸோ பரவாயில்ல நம்ம பைப்புள்ள திரும்ப ஆரம்பிக்கிறேன்னு நருட்டோட மைண்ட் வாய்ஸ். ஷிகடாவில் உட்காந்து ஜூஸை குடிச்சுட்டு இருப்பான். சே நான் எங்கள் தாத்தா கிட்டே போய் ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு ஒரு முழுக்காக சொல்லிட்டு வந்திருப்பான். ஒரு முழுக்காக சொல்லியிருக்க மாட்டான், ஷிகடா கிட்டே சொல்லிட்டு வந்திருப்பான். அவன் டெங்கி கிட்டே சொல்ல என்னது பரோட்டோ தாத்தா கிட்டே போயிட்டான்னா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா மெச்சுக்கே, எப்படா அதுக்குள்ளே வந்த சொல்ல முடியாதுடா அதெல்லாம் பசங்கம்மா. ஸோ நருட்டோவில் பரோட்டோ கூட்டின்னு வருவான். தாத்தான்னு வேணா என்ன நடக்க போதோ இன்னைக்கு. யோகா கிளாஸ்ன்னு எழுதி போர்டெலாம் ஒட்டியிருக்கோம். அவங்க தாத்தா பார்த்தா வெளியே சீரியலாக நின்றுருப்பார். உனக்கோட பேராட்டி எப்படா இருக்கே தாத்தானுண்ணா. வணக்கம் இம்மாரியும் நீ இருக்கியா? அவரில் கொஞ்சம் ஆரம்பிச்சிடாது, ட்ரைனிங் கொடுப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார் பார்த்தா. ஸோ அப்படியே சரி இன்னாட்டா அவரோட தங்கச்சி வந்தோம். தங்கச்சி பேர்லாம் தெரியாது, தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா, தெரிஞ்சுப்போம் நம்மளும். ஸோ உடனே இன்னாட்டா தங்கச்சி போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். டேய் சரி நடக்கட்டும். ஸோ இன்னாட்டாவோட தங்கச்சியும் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே பரோட்டோ நருட்டோ உட்காந்து இப்படி அவங்க தாத்தா சொல்கிறது கேட்டுட்டு இருப்பார். ஸோ இவர் சொல்ல ஆரம்பிக்க யாக்குகன் வைக்கன் பண்ணுறது தான் அவ்வளோ சிம்பிள் இல்லை, அது நிறைய ட்ரைனிங்கு வேணும். அது மட்டும் இல்லை யாக்குகன் பிளட் மூலிமா வருது, ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்கிட்ட அசால்ட்டாக வருது இல்லை, அது கண்டிப்பாக வந்து பிளட் மூலிமா தான் வந்தாகணும். உனக்கு நேச்சுரலாக நீ பிறக்க போது அந்த மாதிரி இந்த அசால்ட்டாக எடுத்துருக்கலாம் சொல்ல. அப்போ எங்கள் அப்பா சொன்னதான் உருட்டானுவான். சரி பொய்யான்னு கேட்பான், கேட்க மாட்டான் மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி. அப்போ பரோட்டோவில் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், நம்மளால் கச்சிருக்க யாக்குகன் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு. ஆமாம் உனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்தால் தான் உனக்கு அந்த யாக்குகன் வரும்னு சொல்ல.
அவங்க தாத்தா வெளியே போய் இட்ஸ் டைம் சொல்லிட்டு யாக்குகன் ஓப்பன் பண்ணுவார் அவங்க தாத்தா. யாக்குகன் வேணாம் யாக்குகன்றப்ப பேர்னிகன் சொல்ல அப்படியே இந்த எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா பை பை சி யூ. டாட்டா பை பை சி யூ.